உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒன்று நீ சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும், இல்லையா அந்த மகாலட்சுமி எடுக்கிற முடிவுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் இப்படி நிற்கிறது நல்லா இல்லை. மகாலட்சுமி பேச்சு நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு சுயமா சிந்திக்க தெரியும். யாரோட கட்டுப்பாட்டிலையும் நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓ அப்படியா? நீ நிஜமாவே மகாலட்சுமி கட்டுப்பாட்டில் இல்லைன்னா இப்பவே சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க அவங்க? அதோ அந்த தையல்காரியோட அப்பாவும் அம்மாவும் அந்த கார்டன்ல தான் இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்கிட்ட வம்பிழுக்க சொன்ன ஆளுங்கெல்லாம் எங்க? அதோ பக்கத்துல தான் நிக்கிறாங்க. நீங்க கண்ணை காட்டினா போதும், போலீஸ்காரனை டென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஆள் பேசி முடிக்கிற வரைக்கும் சீதா இங்க வரக்கூடாது. அவெல்லாம் இங்க வரமாட்டா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த ஆளை ஓட வைக்கிறதுக்கு மதுதான் ஒரே ஆயுதம். அவளை வச்சுதான் இவங்கள ஓட வைக்கணும். அப்போ பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சிடலாமா? வாங்க. சாப்பிடலாம். என்னங்க சம்பந்தி? வாங்க. எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை நாங்க சரியா கவனிக்க முடியல. ஐயா, அட என்ன நீங்க, நாங்க என்ன வீட்டுக்கு விருந்தாளியாவா வந்திருக்கோம்? வீட்டுக்கு வந்திருக்கிற பெரிய மனுஷங்களை கவனிங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு சம்பந்தி. பொய் சொல்லாதீங்க, நிஜமா நல்லா இருந்துச்சா? அந்த முத்தாரம்ம மேல சத்தியமா நல்லா இருந்துச்சு. ஆமா. சீதாவுக்கு புட்டு பண்ண கத்து கொடுத்தது நீங்க தானே? ஆமா. எங்க உமா புட்டு பண்ணா தெருவுக்கே கொண்டாட்டம் தான். ஸ்டேஷன்ல இருந்தும் கால் பண்ணி கேட்பாங்க. அப்படின்னா இருந்து எனக்கு நீங்க புட்டு செஞ்சு தந்துட்டு தான் போகணும், சரியா? ஐயோ, நெசமாவா சொல்றீங்க? நாளைக்கே நான் பண்ணி தரேன். ஓ, அப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல விருந்துதான். நீங்க இன்னும் சாப்பிடலையே? இல்ல, கெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் சாப்பிடணும். சரி, நீங்க பாருங்க, நாங்க உட்காரு. சரி வா. நம்ம ராமுக்கு ஏத்த பொண்ணுதான். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா? ஆமாமா. கேட்டியா? என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? சீதா தான் மது அளவுக்கு அழகா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்ப பாருங்க, ஊரே என் பொண்ணு சீதா அழகா இருக்கான்னு சொல்றாங்க. உமா, இத கேட்க பூர்ணிமாவை கூட்டு வந்திருக்கோம். ஆமாங்க. மத்தவங்க சொல்லி கேட்டாதான் பூர்ணிமாவுக்கு சீதா அழகை பத்தி தெரியும். ஆமா. பொண்ணு நல்ல அமைதியான குணமா இருக்கும் போல, பார்த்தாலே தெரியுது. ஆமா, கண்ணாடி போட்டு குண்டா ஒரு பொண்ணு நிக்குதே, அது யாரு? அது பொண்ணோட தங்கச்சி சார். அது ராம் வைஃப். அட நீங்க வேற சார், பக்கத்துல அழகா நின்னாங்களே அவங்க தான் சார் பொண்ணு. கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு அவலட்சணமான பொண்ணையா அவங்க தான் பையனுக்கு கட்டுவாங்க? சார் தெரியாம சொல்றாரு. ராம், ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டா இருந்தது. ஃபுட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ராம். உங்க சித்தி மாதிரியே உங்களுக்கும் ரொம்ப பெரிய மனசு. உங்களுக்காக ரொம்ப நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. மகாலட்சுமி உங்களுக்காக தான் எல்லாமே செய்கிறாங்க. யூ ஆர் லக்கி ராம். எஸ், ஐ எம் லக்கி. எங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது எங்கள் சித்தி தான். இது வரைக்கும் எனக்காக ஒரு விஷயத்தை கூட நானே செலக்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே சித்தி தான். ஆனா இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன் பாஸ். எப்படி ராம், எப்படி சமாளிக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா சீதா ஒரு குழந்தை தான்.
தட்ஸ் ஆல். கிரேட் ராம். உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏய் சீதா, எதுக்கு கை தட்டுற? உங்களை பாராட்டும் போது கை தட்டி தானே ஆகணும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, நீங்களும் தட்டுங்க. இந்த பிஹேவியர் சரியாகும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆஃப் கோர்ஸ். முன்ன விட ரொம்ப மாற்றம் இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும். என்ன கேக்குறாங்க? எனக்கு புரியவே இல்ல. நம்மளை பத்தி தான் ஜென்ரலா கேக்குறாங்க. ஓகே ஓகே பாஸ், கேளுங்க கேளுங்க கேளுங்க. ராம், இந்த சின்ன வயசுல உங்களால எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது? எல்லாமே சித்தியோட கைடன்ஸ் தான். பாஸ் பாஸ் பாஸ், நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஐஸ்கிரீம் தீந்து போயிர போகுது பாஸ். அதெல்லாம் முடியாது சீதா. ஐஸ்கிரீம்லாம் நிறைய இருக்கு, நீ பேசாம சொல்ற. பாஸ், அந்த கப் ஐஸ் எல்லாம் வேணாம் பாஸ். குச்சி ஐஸ் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும், நீ பேசாம இரு. பாஸ், எனக்கு தெரியும் பாஸ், சும்மா தான் கேட்டேன். எப்பவுமே நீங்க அலர்ட்டா இருக்கணும் போல இருக்கே ராம். கண்டிப்பா. சித்தி அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கும்போது நானும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும்ல. கஷ்டத்தை கூட ரொம்ப சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே ராம். சின்ன விஷயம் தான் சார். தப்பா பார்க்கலனா எதுவுமே தப்பா தெரியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.